அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். மறுபடியுமாக ஆண்டவரோட வார்த்தையை உங்களோட நான் போதிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சி நான் சரி சண்டே இங்கே ஆராதனை நடக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தர நேரத்தில் இங்கே ஆராதனை நடக்கும். நான் அதில் நான் சாட்சி சொல்லலை. நான் இந்த வாசம் கூட்டம் அன்னைக்கு செய்தியில் சாட்சி சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நல்லபடியாக என்னோட ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஆண்டவர் கிருபையால் வெளியே எழுந்து உட்கார முடிஞ்சது, எல்லா இடங்களுக்கும் போக முடிஞ்சது. ஆண்டவரோட வார்த்தை, அதாவது பைபிள் காலேஜ், அதே நல்லா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது ஆண்டவர் கிருபையால். அதே மாதிரி 23 வருஷம் படுக்கையில் மட்டும்தான் இருந்தேன். ஜஸ்ட்டு கட்டிலில் படுக்கையில் மட்டும்தான் இருந்தேன். இருந்துட்டு 23 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே நல்ல வெளியே எல்லா இடங்களுக்கு போகணும். ஆண்டவருக்கு பைபிள் காலேஜ் படித்தேன். நிறைய வேலைகளை கூட செஞ்சேன். நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆண்டவர் நிறைய கற்றுக்கிறதுக்கு உதவி செஞ்சார். அப்படி தான் சொல்லி நல்லபடியாக இருந்தது. இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் கடைசி ஏப்ரல் 31 கரெக்டாக 31 மே மாதம் 5 எனக்கு பிறந்த நாள். 31 எனக்கு பார்த்தீங்கன்னா சடன்லி நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நார்மலாக ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு வீல் சேரை எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, வெளியில் என்ட்ரன்ஸ் வாசலில் வைக்க போவாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி வாசலில் வைக்கிறதுக்கு போயிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நான் அன்னைக்குன்னு பார்த்து நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஸோ ஃபாஸ்டிங்கில் நான் தண்ணி தாகமாக இருக்கேன் அப்படின்னு, ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப தாகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு நான் கீழே குனிஞ்சேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அந்த கொஞ்சம் ஸ்லிப் ஆகி நான் கீழே கமர்ந்து விழுந்ததில் என்னோட இந்த இடது கால் ரெண்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. 2 துண்டாக எலும்பு உடஞ்சி. அதாவது நான் சின்ன வயசில் எனக்கு ஆன அதே ஒரு விஷயம் திருப்பி ஆச்சு. 2 துண்டாக அந்த எலும்பு உடஞ்சி உடனே எலும்பு அப்படியே தொங்கிடுச்சு. இந்த கால், இந்த இடது கால் அப்படியே உடஞ்சி 2 துண்டாக கீழே தொங்கிடுச்சு. நார்மலாக ஒரு முருங்கைக்காய் பிரேக் ஆகி ஆகிற மாதிரி தொங்கிடுச்சு. ஸோ உடனே ஏன்னா என்னடா இது இப்போ தான் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர்ஸ் சர்ஜரி பண்ண சொல்லுவாங்கன்ட்டு ரொம்ப பயந்தோம். ஏன்னா இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்லுவாங்களோன்ட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா டாக்டர் போயிட்டு பார்த்துட்டு பயத்திலே போனோம். டாக்டர் பார்த்துட்டு சர்ஜரி பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதனால் மாவை கெட்டு போட்டு வீட்டில் மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்கணும், பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கால் அசைக்கக்கூடாதுன்னாங்க. அதுபடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 and 3 months 3 மாதம் ஆகுது. 3 மாதமாக வீட்டில் பெட் ரெஸ்ட்லேயே இருந்தேன். பார்த்தீங்கன்னா வரவே முடியல. அதாவது எப்படி சொல்கிறது, டாக்டர்ஸ் எப்போ எலும்பு சேருன்றது தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அப்படின்ற சூழ்நிலையில் திருப்பியும் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் திருப்பியும் ஆண்டவரோட கிருபையால் அவரோட வார்த்தையை, அவரோட ஊழியத்தை செய்கிறதுக்கு, உங்கள் மத்தியில் நான் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் மறுபடியுமாக இந்த இடத்துல இன்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்துக்கிறேன். பெயின் இல்லை. சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு சித்தமான நாளில் இதுவும் சரியாகுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். நிறைய அற்புதங்களை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு ஆண்டவர். அதே அற்புதங்களை இன்னும் செய்வான்றதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே இதையும் செய்வாங்க. ஸோ அதான் இதான் இந்த விஷயம் ஒரு சாட்சியாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு சாட்சி இந்த வார்த்தையை கொடுக்குறதே பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் பண்ணியிருந்தாலும் ஆண்டவரோட கிருபையால் இங்கே உங்களோட ஆராதனை கலந்துக்கிறதுக்கும் உங்கள் ஆண்டவரோட வார்த்தையை போதிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஆண்டவரோட கிருபையால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேனே. ஆமே, நீங்கள் எப்படி ஆண்டவர் ஒரு கிருபையால் இங்கே கொண்டு வந்தாரோ அதே மாதிரி உங்களையும் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறதும் ஆண்டவரோட கிருபை தான்ல. ஆமே, ஒவ்வொருத்தரும் நான் எனக்கு இந்த பாடுகளை சொல்கிறேன்,
உங்களோட வாழ்க்கை உங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு போராட்டங்கள் இருக்கும்ல. ஆமென். அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க அத ஃபேஸ் பண்ணி தானே வந்திருக்கீங்க. ஆண்டவர் மேல இருக்க ஒரே ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்த போட்டு அப்படியே போலான்னு சொல்லிட்டு அப்படியே இருப்போம். கரெக்ட்டா? ஒரு போராட்டத்திலயும். ஸோ அந்த நம்பிக்கையில வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார்ன்னு விசுவாசிக்கிறேன்.